10 பைசா எந்த படம் பார்த்தாலும் பிடிக்காது. அவனோட கேரக்டர் அவன் தான். படம் நல்லா தான் தலை இருக்கு. ஸ்பாயில் பண்ணாத வச்சிருவேன். இந்த பயங்கரவாதம் இந்த ஆயுதம் இதெல்லாம் வந்து முஸ்லீம் பேரை இழுத்து விடல. ஏற்கனவே 2 படத்துல அந்த பேரை இழுத்து விட்டு கெட்ட பேர் செமையா வாங்கிட்டாரு. எல்லாம் உங்களுக்கே தெரியாதா? சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க எல்லாம் போட்டு கீழே கிழிச்சாங்க. ஏன் முஸ்லீம் தான் அது செய்யறாங்க அப்படின்னு இந்துக்கள் தான் சொன்னாங்க. முஸ்லீம் எவனும் பேசலை. ஏன்னா அவனுக்கு தெரியல அவன் யாருன்றது. அவன் பேசாமல் இருந்துட்டான். பட் இதில் வந்து புத்திசாலித்தனமா அதை இழுத்து விடாம ஏதோ 2 இந்திக்காரனுக்கு பேரை வச்சு முடிச்சிட்டாரு. அடுத்த தளபதி இல்ல சிவகார்த்திகேயன் தான். தளபதி தான். அவள் தான் வட்டு தலைவா போய் பார்த்தல ஆக்ஷன் சிவகார்த்திகேயன் வேற ஜோனர் தலைவா அப்படி இருக்கு தலைவா. ஸ்லோவா இல்ல பக்காவா இருக்கு. போய் பாருங்க. அப்படியே போவோம். டைம் போவோம். அமரனோ வேறவே இல்லை. வேற ஜானர் மஜாவா இருந்தது. பாருங்க ஃபன்னா மஜாவா இருந்தது. சூப்பர். ரிவெஞ்ச் சீன்ஸ்லாம் பக்கா மாசா எடுத்திருக்காங்க. போய் பாருங்க. ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். பட் காமெடியும் கலந்துருக்கு. போய் பார்த்துட்டு செம்ம படம். செம்ம டைம் போனதே தெரியல. சூப்பராக இருந்துச்சு. விஜயோட தனி ஸ்டைல் வேற, எஸ்கே தனி ஸ்டைல் வேறனா. விஜய் வேற, எஸ்கே வேற. ஸோ 2 பேரையும் கனெக்ட் பண்றது வந்து எங்க தப்பே கம்பேரா பண்ணக்கூடாது. எஸ்கே தனி தான். எஸ்கேனா வேற லெவல். எஸ்கே படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னா ஃபைட்டிங் சீன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மாஸ் வேற லெவல். அவர் ஆக்டிங் சீன்ஸே அவ்வளோதான். வேற லெவல் பக்காவும் நடிச்சிருக்காரு. எல்லாருமே பிடிக்கும். ஆக்சுவலி 2 பேருமே ஈக்குவலா பார்த்தா 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இங்க வில்லனுங்கெல்லாம் தனியாக சொல்லக்கூடாது. எஸ்கே இருக்கும் போது அவங்கள தூக்கி காமிக்க முடியாது. ஸோ அதனால எஸ்கேவும் வில்லனும் நல்லா நடிச்சிருக்காங்க. 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இல்லை துப்பாக்கி மேலாம் இல்லை. ஒரு லவ்வரு ஒரு பொண்ணுக்காக என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் இருந்துச்சு ப்ரோ. அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அதுதான். அந்த பொண்ணுக்காக ஒரு ஃபேமிலி படம் மாரி எல்லாரும் போய் பார்க்கலாம். எஸ்கேவோட வில்லன் தான் ப்ரோ கெத்து. ஆமாம் சந்திரபாய் தான் கெத்து. ஆமாம் அது வந்து படமே ஃபுல்லு கன் சப்ளை பற்றி தான். அதனால தான் அந்தமாரி நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. இல்லை துப்பாக்கி அளவுக்கு இல்லை. ஆனால் துப்பாக்கி மேட்ச் பண்ண பார்த்துருக்காங்க ஓரளவுக்கு. துப்பாக்கி கத்தி இந்தமாரி அந்த படத்தெல்லாம் மேட்ச் பண்ண பார்த்து ஓரளவுக்கு அந்தமாரி பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா துப்பாக்கி அவர் பிடிச்சிட்டாரு. படம் பார்த்துருக்கீங்க? எந்த படம் பார்த்தாலும் பிடிக்கல. அமரனே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. படம் நல்லா தான் தல. துப்பாக்கி வேறத்துல இந்த படம் வேறத்துல நல்லா தான் இருந்துச்சு படம். ஆமா நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால பிடிச்சிருக்கு. ஓகே தேங்க்ஸ். செம்மையா இருந்தது. ஃபைட் சீன் சூப்பராக இருந்தது. செம்மையா இருந்தது. அந்த மாதிரி தான். பட் லவ்க்காக அவங்க எவ்வளோ இறங்கி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சூப்பராக இருந்தது. கான்செப்ட் செம்மையாக இருந்தது. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப லேக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக். இன்டர்வல் வரைக்குமே லேக் ஆனால் இன்டர்வல் நல்லா பயங்கரமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்டாக இருக்கிறனால ஓகே பார்க்கலாம் ப்ரோ. எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஆக்ஷன் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. ஆக்ஷன் வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும், இந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்ற இது இருந்துச்சு. அவர் கொடுத்த கேரக்டருக்கு எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருந்தது. அது வந்து துப்பாக்கி யார் கையில் வச்சிருந்தாலும் நான் தாண்டா வில்லன். சூப்பராக இருந்துச்சுண்ணா. அது அந்த இது சிவகார்த்திகேயனுக்கு துப்பாக்கி கொடுத்த அந்த இது கோட்டில் கொடுத்த ரெஃபரன்ஸு அதை இவர் எப்படி வாங்கிக்கிறாரு பெருசாக. இது அவர் சிவகார்த்திகேயன் சூப்பராக பண்ணியிருக்காரு. வித்யுத் ஜமால் வச்சு செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆமாம் விஜய் ஸ்டைல். ஆமாம் அது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஆனால் நல்ல ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே. ஆமாம் சும்மா தெரிய விட்டாங்க சூப்பராக. படம் வந்து ஒரே ஒரு எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் தான் வந்தது எங்களுக்கு. இப்போ வந்து இன்னொரு 3 ஷோ கொடுத்தா கூட நாங்கள் உட்காந்து பார்த்துனே இருப்போம். அந்த மாதிரி கொடூரத்தின் உச்சகட்டம். வில்லன் ஹீரோ 2 பேருக்கும் ஒரே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறாங்க. படம் சூப்பர் படம். இங்கேருந்து வீட்டிலேருந்து பார்த்து ரிவ்யூ கேட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். எல்லாம் விஜய் பற்றி பேசாதீங்க. விஜய் தனியாக ஒரு இதில் போயிட்டு இருக்காரு. எஸ்கே தனி ஆக்டிங். அவர் வேற ரகம், விஜய் வேற ரகம். எஸ்கே கண்டிப்பாக
விஜய் தாண்டி வந்துடுவார் நம்புகிறோம். விஜய்க்கும் வாழ்த்துக்கள், எஸ்கேக்கும் வாழ்த்துக்கள். எதுவுமே இல்லை ப்ரோ, ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. லவ் ரொமான்டிக் எல்லாமே இருக்குது ப்ரோ. செம்மையாக இருக்குது படம், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சிங்க நான் ட்ரெய்லரே பார்க்கல ப்ரோ, உண்மையா செம்மையாக இருக்குது படம், சூப்பராக இருக்குது. ஃபைட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ, வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க, புதுசாக ட்ரை பண்ணியிருந்தாங்க, செம்மையாக இருக்குது, போர் அடிக்காமல் இருக்குது. சூப்பராக பார்க்கலாம். சீரியஸாகவே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து லேக் ஆகுதுன்றாங்க. ஆக்சுவலாக லேக்லாம் இல்லை, படம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போர்ஷன் மட்டும் ஒரு மாதிரி லைட்டாக போகுது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியதுக்குள்ளே படம் பக்காவாக எடுத்துகிட்டு வந்துட்டார் ப்ரோ, பர்ஃபெக்டாக இருக்கு ப்ரோ. வெட்டி விட்டார் ப்ரோ, வில்லன் தான் ப்ரோ, சான்ஸே இல்லை, பக்காவாக எடுத்துட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலாக ஹீரோ விட வில்லன் அதிகமாக காட்டின மாதிரி இருக்குது. சீன் இல்லை, ஆனால் நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ, பக்காவாக வந்து இருக்கும், சான்ஸே இல்லை ப்ரோ. படம் முருகதாஸ் கம்பேக் ப்ரோ, சீரியஸாக அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ. சும்மா அந்த ரெஃபரன்ஸ்க்காக 2 டைலாக் வச்சு நான் இருந்தது. அவர் ஆக்சுவலாக எஸ்கே அவரோட ஓன் தான் பண்ணியிருக்காரு. விஜய் இந்த மாதிரிலாம் ரெப்ளிகா பண்ண மாதிரிலாம் இல்லை ப்ரோ, பர்ஃபெக்ட். ஆனால் ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து தர்பாருக்கே இது பரவாயில்ல. முருகதாஸ் துப்பாக்கி மாதிரின்னு சொல்ல முடியாது, அதோட நல்லா இருந்தது. வில்லனுக்கு நிறைய அதான் இருக்கு இல்லையா, நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. துப்பாக்கி மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அது கொஞ்சம் அது சிமிலராக தான் இருக்கும் ஃபைட் சீன்ஸ். அது நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குண்ணா. அமரனுக்கு அடுத்து வந்து இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கு அமைய போகுது. ஆக்ஷன் வந்து இந்த அளவுக்கு ஆக்ஷன் பண்ணுவார்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் பண்ணுவாரா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க டைமில் நான் இறங்கி செய்ய வேண்டாம்னு சொல்லி ஒன்று செஞ்சுட்டாரு. படம் நீங்கள் இப்போ இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸுக்குமே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு டவுன்ஃபாலில் இருந்தார். இந்த படம் மூலயமா அவர் பயங்கரமான ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்துருவாரு. அமரனுக்கு அடுத்து இது பெரிய பிளாக் பஸ்டராக அமைய போகுது. ஒரு புக்கிங் வைஸ் வந்து எல்லாமே வந்துட்டு ரொம்ப லோவாக இருந்த டைமில் படத்தோட பாசிட்டிவ் ஆம் வச்சு இன்னைக்கு படம் வந்து பெருசாக தெரிய விட்டாங்க. நார்மலான ஒரு கதை மாதிரி தான் கொண்டு வந்துருவாங்க இல்லையா? கதை அது இந்த ஒரு ஆக்ஷன் படத்துக்கு வந்துட்டு என்ன கதை வேணுமோ அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் இதாக சொல்ல முடியாது. படம் நல்லா இருக்கு. பட் ஆந்திராவில் நல்லா கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஆந்திராவில் நல்லா ஓடும், செம்மையா. முஸ்லீம் பேரை அந்த தீவிரவாத சைடில் வந்து யூஸ் பண்ணாதது தான் இந்த தடவை முருகதாஸுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைச்சிருக்கும். அதான் நான் நினைக்கிறது. படம் நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம், கட்டாயம் பார்க்கலாங்க, கட்டாயம் பார்க்கலாம். நிறையா அந்த இது வந்துச்சு, அதுக்கெல்லாம் பயங்கர கத்தே பட்டல, அவ்வளோ லிங்க்லாம் இதெல்லாம் அதில் லிங்க்லாம் இல்லை. அதெல்லாமே பயங்கர கூஸ் பம்ப் சைடு எல்லாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வில்லன் சம ப்ரோ, அவர் அதில் அந்த இடத்துல எவ்வளோ மாசம் இருந்தாரோ, அப்புறம் ராஜுபாய் அந்த சந்துரு எவ்வளோ மாசம் இருந்தாரோ, இப்போ அதே மாசம் தான், சரி மாசம் அவர்லாம் வில்லன் சார் நிஜமாலே சம. இப்போ எஸ்கே எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் தந்தாங்க ப்ரோ. இவரை தூக்கி காமிச்சு அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்குமே சரி இம்பார்ட்டன்ஸு. ஹீரோயின் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் அவன், எல்லாமே சம ப்ரோ. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்த்துடணும்.